இந்த தீபாவளிக்குங்க 2 ஸ்நாக்ஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பம்பாய் லக்கடி ஓமப்பொடி போட்டு செய்கிறோம். இன்னொன்று வந்து ரெடிமேடாக வாங்கின அதிரசம் மாவு வச்சு அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 2 வீடியோவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரத்துக்கு வந்து மைதா போட்டு ஓமப்பொடி போட்டு கலகல அதாவது பம்பாய் லக்கடி சொல்லுவாங்க, அது செய்ய போகிறோங்க. அடுத்தது வந்து ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு ரெடிமேட் அதிரசம் மாவு வாங்கி வச்சுருக்குறோம். அதில் எப்படி அதிரசம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். பம்பாய் லக்கடிக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு 2 கப்பு மைதா போட்டுக்கிறாங்க. இது 1 கப்பு மைதா, ரெண்டு கப்பு மைதா போட்டுக்கிறோங்க. 2 கிளாஸு 2 அழாக்கில். அதுக்கு வந்து ஓமப்பொடி மிக்சியில் கல் உப்பு போட்டு, இது தேவையான அளவுக்கு உப்பு இதிலே போட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை இதில் சேர்த்துடணும். சேர்த்தாச்சு. உப்பு ஆல்ரெடி அதிலே போட்டாச்சு, அதனால் ஒன்றும் இல்லை. உப்பு இல்லாத வெண்ணெய் வாங்கி வச்சுருக்குறோங்க. அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டாச்சுங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரை நல்லா கலந்து விட்டுட்டு, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருந்தேங்க. நல்லா கலந்தாச்சுங்களா. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுடுவோம். இது நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சுங்க. பாருங்கள், நல்லா பால் மாதிரி வந்துடுச்சு, கையில் கூட ஒட்டலை. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்தது நம்ம வந்து ரெடிமேட் அதிரசம் மாவு வாங்கியிருக்கிறோம் ஆஹான்னுட்டு. அதில் எப்படி அதிரசம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாவை இதில் பேக்கெட் வந்து எடுத்தாச்சுங்க. சிறு சிறு உருண்டைகளை பிடிச்சி ரெடி பண்ணிக்கிட்டு எத்தனை உருண்டை வருதுன்னு பார்ப்போம். இந்த பேக்கெட்டு வந்துங்க 87 ரூபாய் ஒரு பேக்கெட்டு. சரி, எப்படி வருது செஞ்சு பார்ப்போமேன்னுட்டு ஒரு ட்ரையலுக்காக வாங்கியிருக்கேன். இனிமேல் இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். எத்தனை உருண்டை வந்திருக்குது? 4, 8, 12, 13, 14 உருண்டை வந்திருக்குதுங்க. 87 ரூபாய் பேக்கெட்டுக்கு. இந்த சைஸ் தான். இந்த சைஸு ஒவ்வொன்றும் திரட்டி பார்ப்போம். ஸ்டவ்வில் எண்ணெய் வைப்போம். இப்போது எண்ணெய் சூடாகிட்டு இருக்குதுங்க. ரொம்ப ஃபுல் தீயில், கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு தார்லித்தீன் பேப்பர் எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு இந்த உருண்டைகளை வச்சு ப்ரெஸ் பண்ணால் நல்லா வருது. இதில் நாங்கள் எதுவுமே சேர்க்கலைங்க, நீங்களே பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கி அப்படியே தட்டுறோம். இந்த பாலித்தீன் பேப்பருக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம அதிரசம் ஷேப்புக்கு தட்டிக்க வேண்டியது தான். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் சைஸு.
போட்டாச்சுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். ஒரு பக்கம் ஒன்றுன்னா போடுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்து செய்யலாம். ஏன்னா இது புதுசாக செய்யுது, ரெடிமேட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். அதுக்காக தான் நான் ஒன்று ஒன்றா போடுறேன். இது எந்ததும் எடுத்துகிட்டு பார்ப்போம். எடுப்போம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்குது. இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டு கரண்டி வச்சு இப்படி அழுத்தணும்னா உள்ளேருந்து எண்ணெய் மொத்தம் வெளில வந்துடும். பக்கமும் எண்ணெயை வச்சு கரண்டி வச்சு அழுத்தி விட்டோம்னா பாருங்கள், உள்ளே இருக்கிற எண்ணெய் மொத்தம் வந்துடும். இதை எடுத்து இப்போ இது மாற்றிடுவோம். 87 ரூபாய் பேக்கெட் வாங்கி செஞ்சேங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே வாங்கி அப்படியே பிசைஞ்சு செஞ்சோம். நல்லா சாப்பிட்டா சூப்பராக வந்துருக்குது. பாருங்கள், ஒன்றும் இது ஆகலை, நல்லா இருக்குது. வேலைக்கு போகிறவங்க ஈஸியாக இருக்கும். பாகு எடுத்து செய்யணுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்மளும் செய்யணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டு வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாகவே வந்துருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். 1 மணி நேரம் கழித்து ஊற வச்ச மைதா பாருங்கள் எப்படி சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து சப்பாத்தி மாவு தரட்டுற மாதிரி தரட்டிக்கணும். இதில் கொஞ்சம் போட்டு நல்லா எப்படி தரட்டிக்கணும். நல்லா அப்படியே இந்த மாதிரி கருதி வச்சுட்டு நெய் இப்படி கட் பண்ணணும். அப்படி இந்த வீல் இது இல்லைன்னா உங்கள் வீட்டில் கத்தி இருந்தால் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. சமையல் பண்ணுற கத்தி இருக்குன்னு அதை வச்சு இப்படி பண்ணிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் பண்ணிவிட்டு இப்படி பேப்பரில் போட்டுக்கணும். இப்போ எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பாக உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் மாற்றிக்கலாங்க. நான் இப்போ டைமண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாம் பேப்பரில் போட்டிருக்கோம். இப்போ எண்ணெய் சூடானதும் பொரிச்சு எடுக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போது இதை கட் பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெயில் போட்டதும் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி இப்போது நல்லா 2 பக்கமும் கலர் மாதிரி இருக்குதுங்க. இதை அப்படியே மெல்லமாக எடுத்து பார்க்கறதுக்கு இப்போ கொஞ்சம் வெள்ளையாக இருந்தாலும் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறி பொன்னிறமாயிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கிற மற்றதெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா
குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக எப்போ கேட்டாலும் கொடுக்கலாம், ஒன்றும் கெடாது. இது ஓமம் போட்டதால் நல்லா ஜீரண சக்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துங்க 2 அழகு மாவு போட்டு இந்த பம்பாயில் கடி செஞ்சாச்சு. ஓமப்பொடி போட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பொறன்னு இருக்குங்க. இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கின்னு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஓமம் பொடி போட்டதால் உடம்புக்கு நல்லது தாங்க. இது வந்து ரெடிமேட் மாவில் அதிரசம் பண்ணதுங்க. நம்ம சாதாரணமாக செஞ்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குதுங்க இந்த அதிரசம். ஆனால் நல்லா இருக்குது. பதம் பாருங்கள், நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. ரெடிமேட் மாவு தானே நீ எப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். நல்லாவே வந்திருக்குது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இந்த 2 ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் புது புது டிஷ்ஷஸ் எல்லாம் செய்ய போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும், பார்ப்பீங்க நீங்களும். ஓகே, தேங்க்யூ. விஷ் யூ ஹாப்பி தீபாவளி.